மதுரை சட்னி சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல கார சாரமான ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார பூண்டு சட்னிக்கு வந்து ஒரு 15 வரமிளகாய், 30 பல் பூண்டு, 10 சாம்பார் வெங்காயம், கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு உப்பு. ஸோ இதுதான் தேவையான பொருள். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த தோல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 வரமிளகாய் இது போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 30 பல் பூண்டு. இந்த பூண்டையும் போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வரும். அந்த பூண்டோட கலர்லாம் மாறி நல்ல ப்ரௌன் கலர் வருது அப்படின்னா நல்லா வெந்துடும். ஸோ அந்த பதத்துக்கு வர வரைக்கும் வந்து வதக்கி எடுத்துட்டு ஒரு 10 சாம்பார் வெங்காயம். கண்டிப்பாக இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி 10 சாம்பார் வெங்காயம், தேவையான அளவு கொஞ்சோண்டு புளி, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு அந்த பூண்டும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கொரன்னு அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மதுரை ஸ்டைலில் பூண்டு சட்னி அவங்களுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. இந்த பூண்டு சட்னிக்கு இந்த மதுரை சட்னி அப்படின்னாவே வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் மெயினாக வந்து தாளிப்பு நிறையா இருக்கும். தாளிப்பு ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். அதுதான் அந்த சட்னியோட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் இது பண்ணும். ஸோ அதனால் வந்து நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுட்டு சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காரசாரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிருங்க. சுட சுட இட்லிக்கும் சூடான தோசைக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபீஸ்க்கு கெட்டி சட்னி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.